ரகசிய உறவால் வெடித்த மோதல், திடீர் விவாகரத்து, முடிவை ஏத்துக்க முடியாத உச்சகட்ட அசிங்கத்துல பாடகர் செந்தில் கணேஷ் எடுத்திருக்க அந்த தற்கொலை முடிவு, ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்பிரபலங்கள், விஜய் டிவி திரைப்பிரபலங்கள், வெள்ளித்திரை ரசிகர்கள் அனைவரையும் உச்சகட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. இவருடைய இந்த துயர் செய்தி, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான கிராமப்புற பாடகர்கள்ல ஒருத்தவங்க செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. இவங்க 2 பேரும் முதல்ல விஜய் டிவில சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலமா பாடகர்களா அறிமுகமானாங்க. இந்த போட்டியில அந்த சீசன்ல இவங்க 2 பேரும் கிராமப்புற பாடல்கள பாடி, தங்களுக்குன்னு ஒரு தனி பாதைய உருவாக்கிக்கிட்டாங்க. அதுல வெற்றியும் கண்டாங்க. அந்த நிகழ்ச்சியில ஜெயிச்சதன் மூலியமா, அதன் பிறகு விஜய் டிவில நெறைய நிகழ்ச்சிகள்ல இவங்க இருவரும் கலந்துக்கிட்டு, அவங்களுடைய பாட்டு திறமைய கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துனாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு வெள்ளித்திரையிலயும் வாய்ப்பு கிடைச்சது. அப்படி சார்லி சாப்ளின் 2 படத்துல அவங்க பாடுன அந்த முதல் பாடல், அவங்கள மிகப்பெரிய அளவுல பட்டி தொட்டி எங்கும் பயங்கர ஆக்குனுச்சு. அந்த "என்ன மச்சாங்கிற" பாட்டு, அத தாண்டி அவங்களுக்கு மேலும் சினிமாவுல நெறைய கானா பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் பாடுவதற்கு வாய்ப்புகள உருவாக்கி குடுத்துச்சு. கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பயன்படுத்திட்டாங்க. கோல்டன் வாய்ப்பு மாரி 2 பேரும் சேர்ந்து பாடுன பாடல்கள் எல்லாமே அடுத்தடுத்து பயங்கர வெற்றி. இப்படி வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்னத்திரை, அப்புறம் மிக முக்கியமான கலை நிகழ்ச்சிகள்னு நெறைய இடங்கள்ல இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து வரிசையா பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு விஜய் டிவிய தொடர்ந்து நெறைய டிவி நிகழ்ச்சிகள்லயும் 2 பேரும் சேர்ந்து தம்பதியா கலந்துக்கிட்டு, அவங்க நெறைய பாட்டுகளையும் பாட ஆரம்பிச்சாங்க. இப்படியாப்பட்ட இவங்க இருவருக்கும் அடுத்த கட்டமா சினிமாவுல நடிக்கிற வாய்ப்பும் கைக்கூடி வந்துச்சு. ராஜலட்சுமி இப்போ 2, 3 சீரியல்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சு, அந்த வாய்ப்புகள பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாரி செந்தில் கணேசும் வெள்ளித்திரையில அவருக்கும் 2, 3 படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவரும் தொடர்ந்து இப்போ படங்கள்ல நடிச்சிட்டும் இருக்காரு. இந்த நேரத்துல செந்தில் கணேஷ் வேறு ஒரு சில நடிகை கூட ரொம்ப நெருக்கமா பழகுறாரு. அவங்க கூட அஃபேர்ல இருக்காரு அப்படிங்கிற மாரி ராஜலட்சுமிக்கு விஷயம் தெரிய வர, அத கேட்டு செந்தில் கணேஷ் கிட்ட ராஜலட்சுமி பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டுருக்காங்க. ஆனா செந்தில் கணேஷ் அதுக்கு சரியான பதில் சொல்லல. அதுபோக தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள் எதுவுமே ராஜலட்சுமிக்கு பிடிக்கல. இதுல ராஜலட்சுமி செந்தில் கணேஷ்க்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல சண்டையா முற்றி போகி, "இதுக்கு மேல என்னால உங்க கூட வாழ முடியாது. நான் உங்கள விவாகரத்து பண்ணிட போறேன்" அப்படின்னு ராஜலட்சுமி செந்தில் கணேச பயங்கரமா எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற மாரி பேசிட்டு, அவங்களுடைய அம்மா வீட்டுக்கும் கிளம்பி போயிருக்காங்க. ஆனா செந்தில் கணேச பொறுத்தவரைக்கும் சினிமால நடிக்கும்போது, சில ஹீரோயின் கூட கொஞ்சம் நெருக்கமா பழகுறது வேற வழியே இல்ல. அப்பதான் நம்பளால சினிமால சாதிக்க முடியும். அத சரியா புரிஞ்சுக்காம, இத்தன வருஷ திருமண வாழ்க்கையில இவ்ளோ பெரிய கேவலத்த பண்ணிட்டு போயிட்டா, என்ன அசிங்கப்படுத்திட்டா, இதுக்கு மேல நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல அப்படின்னு பயங்கர மன உளைச்சல்ல பாடகர் செந்தில் கணேஷ் எடுத்திருக்க அந்த தற்கொலை முடிவு தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்படங்கள் ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட சோகத்திலையும் துயரத்திலையும் ஆழ்த்தியிருக்கு.